ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி கிச்சன் சேனல். நான் உங்கள் வீணாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூசணிக்காய் பொரியல். நான் நிறைய வெரைட்டியில் செய்வேன் இந்த பூசணிக்காய் பொரியலில். அதில் ஒரு ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூசணிக்காவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கலாம். தோல் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீக்கிடுங்க. அப்படி எலுசாக இருந்ததுன்னா நீங்கள் தோலோடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சுட பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டா நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா சோம்பு போட்டிங்கன்னா கூட நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியாக பச்சை மிளகாய் அரைச்சி போட போகிறோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்க வேண்டாம். நம்ம உப்புமாலாம் செய்யும் போது வதக்குவோம் பாருங்க, ஒரு பிங்கிஷ் கலரா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, கொழிஞ்சிட்டாக்கா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணுறப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இதில் ஆட் பண்ணவே கூடாதுங்க, ஏன்னா இந்த பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு டிஷ்ஷுக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வர இருக்கிற வீடியோவில் வேறு மாதிரி எப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அந்த பூசணிக்காய் பொரியலில் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒரு தட்டு மூடி கொஞ்சமாக வேக வச்சிட்டோம். இப்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வதங்குறப்போ பெருங்காயம் சேர்க்காம நான் இப்போ சேர்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் இந்த காயில் இப்போ சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போது கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பூசணிக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டி. சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். சப்பாத்தி, ஏதாவது கிரேவி சீக்கிரமாக செய்யணும், சீக்கிரமாக இது பண்ணணுன்னாக்கா இந்த பூசணிக்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்து உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.